எந்தைக்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துறைந்தாய் போற்றி. ஆகும் பெண்ணுருவானாய் போற்றி. வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். எல்லாம் அல்ல இறைவன் திருவருளால் மூகாம்பிகை நெய்வேலி தாய் மூகாம்பிகை ஆலயத்தில் நவராத்திரி 3ஆம் நாள் நிகழ்வை முன்னிட்டு அருமையான சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தாய் மூகாம்பிகை அப்படின்னு நம்ம சொன்னோடனே நம்மளுக்கு முதல்ல நினைவுக்கு வருவது ஆதிசங்கரர். ஏன்னா அந்த மூகாம்பிகை வழிபட்டவர் ஆதிசங்கரர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அவர் பார்வதி தேவி கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிட்டார். நான் கேரள மாநிலத்தில் இந்த மூகாம்பிகையை நான் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு ஆதிசங்கரர் ஒரு வேண்டுதல் வச்சுருப்பார் பார்வதி தேவியார்கிட்ட. அவர் அப்போ அவங்க ஒரு மனதாக ஒரு சம்மதம் தெரிவிச்சிருப்பாங்க, பண்ணு அப்படின்னு. ஆனால் அவங்க நீ முன்னோக்கி போ, இடத்த நான் தான் தேர்வு செய்வேன், வடக்க நோக்கி, கேரளாவிலேருந்து வடக்க நோக்கி முன்னோக்கி போனால் அதோட இடத்த மட்டும் நான் தேர்வு செய்வேன் அப்படின்னு சொல்லுவார். ஆதிசங்கரர் வடக்க நோக்கி போய்கிட்டே இருப்பார். ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்தோடனே ஒரு பின்னால் கொலுசு சத்தம் கேட்கும். அந்த கொலுசு சத்தம் என்ன அப்படின்னு அவர் தியான நிலையில் மௌனமாக நின்று தியானித்து பார்க்கும்போது தான் அவருக்கு தெரியும் இது மூகாம்பிகை அப்படின்னு. அந்த இடம்தான் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகை அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த மூகாம்பிகையை ஆதிசங்கரர் வழிபட்டது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய பெருமையை அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். பெரிய புராணம் அப்படின்னாலே தொண்டர்களுடைய பெருமையை பேசுவது. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டார் விரலியில் நின்றார் அப்படின்னு தொண்டர்களுடைய பெருமையை சேக்கிலார் இந்த இடத்துல சொல்கிறார். ஒரு தொண்டர்கள் அப்படின்னா ஓடும் செம்பொன்னும் ஒரே மாதிரி தான் நோக்குவாங்க. அவங்க அடியார்களோட பழகும்போது 2 பேரும் சந்திக்கும் போது கும்பிடல மட்டும்தான் இருக்குமே தவிர அதில் முக்தி நிலையை கூட அவங்க நினைக்க மாட்டாங்க. இதுதான் தொண்டர்களுடைய அப்படிப்பட்ட ஒரு தொண்டர்களுடைய பெருமையை பேசுவது தான் பெரிய புராணம். ஆனால் இன்னைக்கு நம்ம அதில் புதுமையாக அம்பாளுடைய பெருமையை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அந்த அம்பாளுடைய பெருமை எங்கே வருது அப்படின்னா திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணத்தில், அதுதான் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பை சொல்லும்போது அம்பாளுடைய பெருமையை சேக்கிலார் சொல்ல விளைகிறார். அதில் பார்க்கும்போது முதல் பாடல், இவ்வளந்தரு பெருந்திரு நாட்டிலை என்றும் மெய் வளர்ந்திரு சிறப்பினால் உலகலாம் வியப்ப எவ்வுகங்களும் உள்ளது என்று யாவரும் ஏத்தும் கை விளங்கிய நிலையது காஞ்சிமா நகரம் அப்படின்னு முதல்ல அந்த காஞ்சிமா நகரத்தினுடைய சிறப்புகளை அவர் சொல்கிறார். மெய் வளம் தரு சிறப்பினால் உலகலாம் வியப்ப. எது மெய் வளம், எது செம்மை வளமோ அதுதான் மெய் வளம். செம்மை வளம்னா செம்மையான உயரிய வளம். எது உயரிய வளத்தை கொடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது மரணமில்லா பெருவாழ்வு. திருக்குறளில் கூட சொல்லுவாங்க, பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பு அப்படின்னு அந்த பேதமை நீங்கணும்னா சிறப்பாக இருக்கக்கூடிய செம்பொருள். எது செம்மையான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா எது உயரிய பொருளோ அதுதான் செம்மையான பொருள். எது உயரிய பொருள் அதுதான் பிறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பேதமை நீங்கணும்னா இனி பிறவாத தன்மையை காணணும். அந்த இனி பிறவாத தன்மை தான் மரணமில்லா பெருவாழ்வு. அந்த மரணமில்லா பெருவாழ்வை தரக்கூடியது தான் காஞ்சிமா நகரம். முக்தியை தரக்கூடியது 7 முக்தி தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாரணாசி, அயோத்தி, துவாரகா, பிறகு காஞ்சி, உஜ்ஜயினி, இந்த மாதிரி 7 முக்தி தலங்கள். அந்த 7 முக்தி தலங்களில் ஒன்று தான் காஞ்சிமா நகரம். அந்த காஞ்சிமா நகரம் முக்தியை தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி முக்தியை தரக்கூடியதாக இருப்பதால் அது உலகெல்லாம் வியக்க நிற்கிறது. உகங்களும் உள்ளது. உகங்கள்னா
எல்லா ஊழி காலத்திலேயும் இது அழிவில்லாமல் நிலைத்து நிற்கக்கூடியது, எவ்வுகங்களும் உள்ளது என்று யாவரும் ஏத்தும். இதில் ஏன் யாவரும் ஏத்தும்? பெரிய புராணம்னாலே சைவர்கள் தான், சைவர்களை புகழ்ந்து பாடக்கூடிய நூல் அப்படிலாம் நம்ம சொல்லும்போது இதில் யாவரும் அப்படின்னு சொல்ல வேண்டாமே, அன்பர்கள் ஏத்தும், சைவர்கள் ஏத்தும் அப்படின்னு கூட சேக்கிழார் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதில் யாவரும் ஏத்தும் அப்படின்னு சேக்கிழார் சொன்னதற்கான காரணம், மணிமேகலை அப்படிங்கிற புத்த காப்பியத்தில் அந்த மணிமேகலை கடைசியில் காஞ்சிமா நகரத்தில் தான் தன்னுடைய துறவு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு அந்த மணிமேகலை காப்பியம் சொல்லும். அது மாதிரி சிலப்பதிகாரம் சமணர்களும் அந்த காஞ்சிமா நகரத்தை போற்றி பாடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் வைணவர்களும் காஞ்சிமா நகரத்தை போற்றுகிறார்கள். இப்படி எல்லா சமயத்தவர்களும் போற்றுகிற ஒரு நகரமாக காஞ்சிமா நகரம் இருப்பதால் சேக்கிழார் யாவரும் ஏத்தும் அப்படிங்கிற அந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். கை விளங்கிய நிலையது காஞ்சிமா நகரம். கைனா ஒழுக்கம். இப்படி யாவரும் ஏத்தும் ஒழுக்கத்தால் விளங்கி நிற்கிறது காஞ்சிமா நகரம் அப்படின்னு காஞ்சிமா நகரத்தினுடைய அந்த ஒரு அறிமுகத்தை சேக்கிழார் கொடுக்கிறார். இது ஏன் இவ்வளவு அறிமுகத்தை சேக்கிழார் கொடுக்கணும் அப்படின்னா, அது அடுத்த பாடல்ல ஆன தொல்நகர் அம்பிகை தம் பெருமானை மான அர்ச்சனையால் ஒரு காலத்து வழிபட்டு ஊனமில் அறம் அநேகமும் உலகுய்ய வைத்த மேன்மை பூண்ட அப்பெருமையை அறிந்தவா விளம்பில். இதை சேக்கிழார் ஒரு தனி புராணமாகவே சொல்ல விளைகிறார். அதனால தான் ஆன தொல்நகர் எப்படி எல்லா காலத்திலும் அழிவற்றதாக இருக்கக்கூடியது தான் காஞ்சிமா நகரம். அப்படி எல்லா காலத்திலும் அழிவற்றதாக இருந்தால் அப்போ அதுதான் தொன்மையான நகரம். அதைத்தான் இந்த ஆன தொல் நகர் அப்படின்னு காஞ்சிமா நகரத்தை குறிப்பிடுறார். ஆன தொல் நகர் அம்பிகை தம் பெருமானை, அந்த அம்பிகை சிவபெருமானை மான அர்ச்சனையால், ஒரு பெருமை மிக்க ஒரு அர்ச்சனையால் வழிபட்டு, ஒரு காலத்தில் வழிபட்டு ஊனமில் குற்றமில்லாத அறம் பலவும் செய்து உலகை உய்ய வைத்திருக்கக்கூடிய அந்த மேன்மையான சிறப்பினை நான் சொல்ல விளைகிறேன் அப்படின்னு சேக்கிழார் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறார். முதல்ல எடுத்தோடனே இதை பெரிய புராணத்தை காப்பியமா புராணமா அப்படின்னு தமிழ் அறிஞர்கள் வாதாடுவதும் உண்டு. அது ஏன் வாதாடுறாங்கன்னா, இவர் புராணம் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் இதை ஒரு காப்பியமாகவும் தான் சேக்கிழார் படைத்து காத்திருக்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் தான் அடுத்த பாடல். வெள்ளி மால்வரை கைலையில் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல இதில் இமயமலையை முதல்ல அறிமுகப்படுத்துகிறார். வெள்ளி மால்வரை கைலையில் அதில் யார் இருப்பா? சிவபெருமான். துள்ளு வார்புணல் செவேணியார் அப்படின்னு சொல்லுவார். துள்ளு வார்புணல்னா குதிக்கின்ற தன்மை கொண்ட கங்கை நதியை சடையில் அணிந்தவர் சிவபெருமான். அவர் ஒரு சமயம் அம்பிகைக்கு ஆகமங்களை எல்லாம் சொல்கிறார். யாரு? சிவபெருமான் அம்பிகைக்கு ஆகமங்களை எல்லாம் சொல்கிறார். அது ஏன் சொல்றார் அப்படின்னா, அது உமையவள் சிவபெருமானத்தை கேட்டிருக்காங்க, எனக்கு ஆகமங்கள் எல்லாம் எனக்கு தெரியணும், ஆகமங்கள் எனக்கு என்னென்னலாம் இருக்குன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிவபெருமான் எல்லா ஆகமங்களையும் சொல்கிறார். அப்படி வேணியார் அருள் செய்ய தொழுது தெல்லுரு வாய்மையின் தெளிந்த ஆகமத்திறனெல்லாம், தெல்லுரு ஆகமத்திறனெல்லாம் உள்ளவாறு கேட்டருளினால் உலகை ஆளுடையாள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு சேக்கிழார். அவர் ஆகம திறனை எல்லாவற்றையும் உள்ளவாறு சொல்ல சொல்ல அம்பிகை கேட்டருளினாள். அப்படி அம்பிகை கேட்கும்போது அம்பிகைக்கு ஆகமங்களை எல்லாம் சொல்லும் போதே அம்பிகைக்கு உள்ளக்குள்ள ஒரு ஆசை. அது என்ன ஆசை அப்படின்னா, அது அடுத்த பாடல்ல சேக்கிழார் சொல்லுவாரு. அந்த அடுத்த பாடல் அப்படின்னா, எண்ணில் ஆகமம் இயம்பின் இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள. இப்படி எண்ணில் அடங்காத எல்லா ஆகமத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் சிவபெருமான் சொன்னாலும் கடைசியில் இறைவர் ஒரு வார்த்தை சொல்றார். இதெல்லாம் ஆகமங்களை எல்லாம் நான் சொல்லிட்டேன், ஆனால் இந்த ஆகமங்களை எல்லாம் தெரிந்துகிறது பெருசு இல்லை, இதையெல்லாம் வைத்து இறைவனுக்கு பூசனை செய்வதுதான் பெருசு. கற்றதனால் ஆய பயனன் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனில். படிப்பதனால் என்ன பயன்னா, இறைவனுடைய திருவடியை வணங்குவதுதான் நாம் படிப்பதனால் பயன்னு திருவள்ளுவரும் சொல்றாரு. அதையே இந்த இடத்துல சேக்கிழாரும் எண்ணில் ஆகமும் இயம்பி இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள.
அப்படி அவர் சிவபெருமான் சொன்ன உடனே அன்னலார் தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள். பெண்ணின் நல்லவளாக இருக்கக்கூடிய பெருந்தவ கொழுந்து அப்படின்னு உமையவளை சொல்றாரு சேக்கிழார். அப்போ இப்போ மனசுக்குள்ள அம்பிகையினுடைய மனசுக்குள்ள சிவபெருமானுக்கு அர்ச்சனை புரியணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உள்ளத்துக்குள்ள பொங்குது. இதை சிவபெருமான் குறிப்பால் உணர்ந்துகிறார். நங்கை உள்நிறை காதலை நோக்கி நாயகன் திருவுள்ளத்து மகிழ்ந்தே அங்கன் எய்திய முறுவலும் தோன்ற. இப்போ சிவபெருமான் லேச புன்முறுவலோடு அம்பிகை கிட்ட அடுத்தது என்குள் நின்பால் என வினவ, அடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு அவருக்கு தெரியாதா? வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ. நம்ம என்ன வேண்ட போறோம்னு சிவபெருமானுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அம்பிகை மனசுல உள்ளது சிவபெருமானுக்கு தெரியாம இருக்குமா? ஆனாலும் ஒரு புன்முறுவலோட அடுத்தது என்குள் நின்பால் என வினவ அப்படின்னு கேட்கும்போது அம்பிகை இங்கு நாத நீ மொழிந்த ஆகமத்திறன் எல்லாம் ஆகமத்தின் இயல்பினால் உன்னை அர்ச்சனை புரிய பொங்குகிறது என் ஆசை என்று இறைஞ்சி போகமார்த்த பூன்முலையினால் போற்ற, உன்னை பூசனை செய்ய என்னுடைய ஆசை பொங்குகிறது அப்படின்னு அம்பிகை தன்னுடைய விருப்பத்தை இப்பொழுது மனதில் உள்ள விருப்பத்தை சிவபெருமானுக்கு நேரடியாக சொல்றாங்க. அப்படி நேரடியாக சொல்லும்போது இப்போ அடுத்தது சிவபெருமான் தேவனும் அது திருவுளம் செய்து தென் திசை மிக்க செய்தவத்தால் மண் யாவரும் தன்னை அடைவது மண்மேல் என்று உள்ளது காஞ்சிமா நகரம். அந்த நகரத்தில் அமர்ந்த நம் இருக்கையில் யாருமே கவனிக்காம சிவலிங்கம் அப்படி ஒன்று இருக்கு. அந்த சிவலிங்கத்தை நீ முன்னால அமர்ந்து மாதவம் செய்தால் நீ பூசனை செய்த மாதிரி ஆகும், அந்த காஞ்சிமா நகரமும் புனிதமடையும் அப்படின்னு இந்த இடத்துல சிவபெருமான் சொல்றார். அப்படி சொல்லும்போது பிரியா விலை கொண்டு பிரிந்தாள் அப்படின்னு அம்பிகை பிரியாமல் பிரிய மனமில்லாமல் சிவபெருமானை விட்டு பிரிகிறார். ஏன் பிரிகிறார்? சிவபெருமானை பூசனை செய்ய விரும்பி. சரி, அப்படி பூசனை செய்ய விரும்பும்போது இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். நான் இப்போ கைலையில சிவபெருமானும் அம்பிகையும் சிவபெருமான் ஆகமத்தை சொல்ல அம்பிகை ஆகமத்தை கேட்டுக்கொண்டு அதை கேட்பதோடு மட்டும் நிறுத்தி விடாமல் பூசனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தை கொடுக்கும்போது அந்த விருப்பத்தையும் சிவபெருமானத்திடம் சொல்லும்போது சிவபெருமான் எந்த இடத்துல மாதவம் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது காஞ்சிமா நகரத்தை தான் சொன்னார். அவர் நினச்சிருந்தா பக்கத்தில் இருக்கிற காசி, வாரணாசி, இப்படி எத்தனையோ தலங்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் கைகாட்டியது தென் திசை மிக்க செய்தவத்தால் அப்படின்னு காஞ்சிமா நகரத்தை தான் கைகாட்டியிருக்காரு. அப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய சிறப்பு எப்பேற்பட்டது அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி வரலாறுகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நம்ம இப்போ அம்பிகை பூசனை செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அது காஞ்சிமா நகரத்தில் தான் பண்ணணும். அந்த மா அமர்ந்த கம்பை ஆற்றங்கரையோரமாக இருக்கக்கூடிய அந்த மா அமர்ந்த அந்த சிவலிங்கத்தின் முன்னால் இன்று மாதவம் செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. இப்போ தேவர்கள் புடைசூழ அம்பிகை அந்த காஞ்சிமா நகரத்தை நோக்கி செல்கிறார். அப்படி செல்லும்போது அங்கே ஒரு பதும நாகம், அந்த காஞ்சிமா நகரத்தில் ஒரு நாகம் ஒன்று அம்பிகையினுடைய திருவடியில் பாதம் தொட்டு என்னுடைய புற்றில அருகே நீங்கள் மாதவம் செய்தால் நான் இது ரொம்ப பெருமையாக இருக்கும், எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே அது அந்த அம்பிகை உடனே அந்த புற்று அமர்ந்து மாதவம் செய்தால். அப்படி செய்யும்போது சிவபெருமான் உடனே வந்துட மாட்டார். எப்போவுமே 63 நாயன்மார்களுக்குமே அந்த மாதிரி ஒரு சோதனை செய்து தான் இது பண்ணுவார். அம்பிகைக்கு உடனே அந்த இடத்துல வரலை. அப்படியே சிவலிங்கத்துக்கு முன்னால் இருந்து மாதவம் செய்கின்ற பொழுது அந்த இடத்துல அவருடைய உருவத்தை இவளால் நினைக்க முடியலை. அம்பிகைக்கு அந்த உருவத்தை கண் முன்னால் கொண்டு வர முடியவில்லை. அது கொண்டு வர முடியலன்னு இதெல்லாம் சிவபெருமானுடைய விளையாட்டு, திருவிளையாட்டு. அவருடைய உருவத்தை கொண்டு வர முடியவில்லையே அப்படின்னு நினைச்ச உடனே அவர் கலங்கப்படலை. உடனே நெஞ்சில் ஈசனை காண்பதே, நெஞ்சத்துக்குள்ள ஈசனை நிறுத்தி அந்த 5 எழுத்தை வாக்கினுள் செலுத்துகிறார். 5 எழுத்து மந்திரத்தை நெஞ்சத்தில் ஈசனை நினைத்தால் நிச்சயமாக ஈசன் நெஞ்சத்திற்குள்ளும் வருவார், அந்த மா அமர்ந்த மண்மேலும் சிவபெருமான் வருவார் அப்படின்பதற்கு உதாரணம்தான் இந்த. அப்படி அந்த மா அமர்ந்த அந்த சிவலிங்கத்தின் முன்னால்
சிவபெருமான் உடனே வந்துட்டார். எப்படி வந்தார்? அந்த 5 எழுத்து மந்திரத்தை அம்பிகை சொல்லும் போதுதான் அந்த சிவலிங்கத்தின் முன்னால் அந்த உருவமே அம்பிகைக்கு தெரிந்தது. அப்படி தினந்தோறும் இப்படி ஒரு நாள் முழுவதும் பூ போட்டு அந்த அம்பிகைக்கு என்னென்ன மஞ்சனம் கம்பை நதியக்கரையோரம் மஞ்சனம் செய்து நீராடி பல சேடியர்கள்லாம் அம்பிகைக்கு சேடியர்கள் கமிழினி அணிந்ததை சொல்லக்கூடிய அந்த சேடியர்கள் புடைசூழ அந்த பூக்களை பறித்து அந்த பூக்களை வைத்து சிவபெருமானுக்கு பூசனை செய்கிறார். இப்படியெல்லாம் பார்த்து எப்படியெல்லாம் ஆகமத்தை சிவபெருமானிடமிருந்து உமையவள் கற்றாலோ அதன்படியே சிவபெருமானுக்கு பூசனை செய்கிறார். முதல்ல நம்ம ஆகமம்னா என்னது அப்படின்னு பல பேருக்கு கேள்விகளாக இருக்கும். ஆகமம் அப்படின்னா ஆ கூத்தல் கமம். ஆனா பசுன்னு சொல்வதை காட்டிலும் அதை உயிர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உயிர். கமம் அப்படின்னா நிறைவு, உயிர் நிறைவு. எப்போ உயிர் நிறைவடையும்னா இறைவனை பூசனை செய்தால் மட்டும்தான் இந்த உயிர் நிறைவடையும். உயிர் நிறைவடைவது தான் ஆகமம். அந்த உயிர் நிறைவடைவது இறைவனை வழிபாடு செய்வதன் மூலமாக. அப்போ ஆகமம்னா இறை வழிபாடு அப்படிங்கிற அந்த பொருளில் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்து வரணும். இப்படியெல்லாம் ஆகமங்கள் எப்படியெல்லாம் சிவபெருமானிடமிருந்து கேட்டாலோ அதற்கு தகுந்தவாறு இறைவனுக்காக அம்பிகை பூசனை செய்கிறார். அப்படியெல்லாம் பூசனை செய்யும் பொழுது சிவபெருமானுக்கு உள்ளத்துக்குள்ள ரொம்ப சந்தோஷம். நம்ம மனைவி இப்படி நமக்காக பூசனை செய்கிறாரே அப்படின்னு தெரிஞ்சோடனே சிவபெருமானுக்கு உள்ளத்துக்குள்ள ரொம்ப சந்தோஷம். அப்படி சந்தோஷம் வரும்போது இவளுக்கு நம்ம திருவருள் பண்ணணும், இவளுக்கு நம்ம திருவருள் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. இறைவனுடைய திருவருள் எப்படி இருக்கும்னு 63 நாயன்மார்களுக்கு தெரியும். இறைவனுக்கு அது திருவருள் என்றால் 63 நாயன்மார்களுக்கு அது சோதனை. ஏனென்றால் சோதனை வந்தால்தான் இறைவன் கொடுக்குற அந்த சோதனை தான் நாயன்மார்கள் இறைவன் கொடுக்கிற திருவருளாக நினைத்து கொண்டார்கள். அதனால்தான் அந்த சோதனையெல்லாம் கடந்து அவர்கள் 63 நாயன்மார்களாக இன்றைக்கு போற்றப்படுகிறார்கள். அப்படி இறைவனுக்கு திருவருள் பண்ணணும்னு ஆசை. பக்கத்தில் கம்பை நதி இருக்குது. அந்த கம்பை நதியில் ஆற்றில் வெள்ளத்தை உண்டாக்குகிறார். இறைவனை வர்ணிக்கும் போது மாணிக்கவாசகர் சொல்லுவார் பெருங்கருணை பேராரே அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அந்த இறைவனுடைய கருணை ஆற்றில் ஒரு வெள்ளப்பெருக்கை உண்டாக்குகிறார். அந்த வெள்ளத்தில் இந்த சிவலிங்கம் சிதைந்து விடும், ஏதாவது பாதிப்புக்குள்ளாகிவிடும் அப்படின்னா அம்பிகை பயந்து அந்த சிவலிங்கத்தை ஆற தழுவுகிறார். தழுவினோடனே அந்த மேனி வளை தழும்புடன் முளைச்சுவடு அணிந்தார் அப்படின்னு சேக்கிலார் சொல்லுவார். சிவபெருமான் ஆரை அணிந்தவர், புலித்தோலை அணிந்தவர், இப்படி எல்லாவற்றையும் அணிந்தவராக இருந்தாலும் இப்போ அம்பிகை தழுவும் போது அதில் உள்ள அந்த முளைச்சுவடையும் வளை தழும்புடன் அணிந்தார் அப்படின்னு இந்த சேக்கிலார் அதை ஒரு புதுமாரியாக சொல்லுவார். இப்படிலாம் அம்பிகை தழுவின உடனே இப்போ அடுத்தது என்ன நடந்தது அப்படின்னா அந்த சிவபெருமானுடைய அந்த திருமேனி லேசாக குலைந்ததாம். அப்படி குலையும் போது அதில் இருக்கக்கூடிய யோகிகள் ஞானிகள் எல்லாரும் இப்போ திருமேனி குலைந்த உடனேயே அந்த யோகிகள் ஞானிகள் தேவர்கள் எல்லாரும் அவங்களுடைய உடலே உருக ஆரம்பித்ததாம். அப்படி எம்பிராட்டிக்கு இப்பொழுதுதான் எம்பிராட்டிக்கு மெல்லியரானார் அப்படின்னு அந்த சேக்கிலார் சொல்லுவார். இப்போ 63 நாயன்மார்களுக்கும் எப்படி அவங்கெல்லாம் சோதனை கொடுக்க எப்படி அந்த சோதனையெல்லாம் கடந்து அந்த தொண்டையை நிறைவேற்றினார்களோ அதுபோலவே எம்பிராட்டிக்கும் இந்த இடத்தில் சிவபெருமான் எளியரானார். மெல்லியர் அப்படின்னா எளியர் அப்படின்னு பொருள். எம்பிராட்டிக்கு எளியராக காட்சி தருகிறார். அப்படி காட்சி தரும் பொழுது இப்போ வேண்டும் வரங்களை எல்லாம் கேள் நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அம்பாள் அந்த அப்பவும் கூட அந்த நேரத்திலும் தனக்காக கேட்கவில்லை. தொண்டர்கள்லாம் அப்படிதான் இருக்கணும். கைமாறு கருதாது அவர்களுடைய தொண்டை செய்யணும். இப்போ நம்ம 7 முக்தி தலங்கள்னு சொல்கிறோம். 7 முக்தி தலங்கள்னு சொன்னோன்னா எல்லா கோயிலுக்கும் போனோன்னா நம்மளுக்கு முக்தி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. முக்தி என்கிறது ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் மாதிரி. அந்த டிகிரிக்கு நம்ம எஃபெக்ட் போடணும். நம்ம எஃபெக்ட் போட்டால் தான் டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்கும். அது மாதிரி தான் முக்தியும்.
அதுக்கு நம்மளும் வந்து அதுக்கு என்னென்ன பணிகள் இருக்கோ, இறைவனுக்கு கோயிலுக்கு தொண்டு செய்வது, அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தொண்டு செய்வது, அடியவர்களுக்கு தொண்டு செய்வது, இப்படி எந்த ஒரு கைமாறும் கருதாமல் தொண்டு செய்தால்தான் அந்த முக்தி அப்படிங்கிற கனியை நாம் அடைய முடியும். அப்படி வந்து அந்த முக்தி அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல அம்பிகை வந்து இறைவன் வந்து வேண்டும் வரங்களை எல்லாம் கேள் தருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அம்பிகை அந்த வரங்களை எல்லாம் தனக்காக கேட்கல. அப்போ தனக்காக கேட்கல. காஞ்சிமா நகரத்தில் இதுபோல் பல அறங்கள் ஓங்கி வளரணும். இந்த பூசனை மண்மேல் நான் செய்த இந்த பூசனை நிலைத்து இருக்கணும். அது மட்டுமல்லாமல் இங்குள்ள உயர்ந்தோர்களும் தாழ்ந்தோர்கள் யாராயிலும் இந்த இதில் வந்து ஒரு குறையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பாளுக்காக இறைவன் வந்து என்ன கேட்குறாருன்னா, உனக்காக நீ என்ன வரனாலும் கேள், நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட அம்பிகை வந்து அவங்களுக்காக கேட்கல, அந்த காஞ்சிமா நகரத்திற்காகவும் அங்கு வாழக்கூடிய மக்களுக்காகவும் தான் வந்து அம்பிகை கேட்டாங்க. அப்படி இந்த இந்த காஞ்சிமா நகரத்தில் இப்பவும் அது காமாட்சி அம்மனாக அந்த இடத்தில் வழிபாடு இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஒரு தொண்டுனா என்ன மாதிரி பண்ணணும், அந்த தொண்டுக்கு எப்படியெல்லாம் இடையூறு வந்தாலும் அந்த இடையூறு எல்லாம் கடந்து அந்த தொண்டை வந்து நிறைவேற்றியவர்கள் தான் 63 நாயன்மார்களும். அதோடு சேர்த்து அம்பிகை அந்த அம்பாள் பெருமை வந்து சிவபெருமான் வந்து எப்பொழுதும் பாரபட்சம் இல்லாதவர் என்பதை காட்டுவதற்காகவே வந்து இந்த இடத்துல அம்பாள் பெருமையை வந்து சேக்கிழார் காட்டுகிறார். எப்படின்னா, தொண்டர்களுக்கு மட்டும்தான் இறைவன் சோதனை கொடுப்பாரா அப்படிங்கிறவங்களுக்கு இல்லை, அம்பாளுக்கும் இந்த சோதனையை கிடைக்கும் என்பதற்காக தான் சேக்கிழார் இதை வந்து காட்டுறார். நவராத்திரினா 9 நாள் வந்து தவம் இருந்து அதன் பிறகு 10வது நாள் தான் மகிஷாசூரன் அப்படிங்கிற அரக்கனை வெல்வது நவராத்திரி. அப்படி இந்த காஞ்சி காமாட்சியும் தவம் இருந்து இறைவனுடைய அருளை பெற்றதால் இந்த நேரத்தில் பெரிய புராணத்தில் உள்ள அம்பாள் பெருமையை நாம் வந்து பார்த்தோம். அப்போ இந்த நவராத்திரிக்கு தகுந்தது போலவே நாம் அந்த அம்பாள் பெருமையை இன்று நாம் பார்த்தோம். அப்போ இதிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய செய்தி வந்து ஒரு தொண்டுனா எப்படி இருக்கணும். இப்போ ஆகமத்தை தெரிந்ததோடு மட்டுமில்லாமல் அந்த ஆகமத்தை நாம் எவ்வளவு சிறப்பாக செய்கிறோம், செய்வதில் தான், இறைவனுக்கு பூசனை செய்வதில் தான் நம்மளுக்கு பலன். அதில் எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும், ஆற்றில் வெள்ளமே வந்தாலும் உடனே அம்பிகை வந்து அதை ஒரு பொருட்படுத்தாமல் தழுவிக்கொண்டார். ஏன்னா வந்து வெள்ளம் வந்தால் நம்மளுடைய உயிர் போகும். ஆனால் அம்பாளுடைய உயிர் யார் கையில் இருக்குது? சிவபெருமான் கையில் இருக்குது. உயிர் வந்து சிவபெருமான் கையில் இருப்பதனால அம்பாள் எதுக்கு பயப்படணும்? அதனால சிவபெருமானை ஆற தழுவி கொண்டார். அதனால தான் வந்து அப்போ எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும், எப்பேற்பட்ட இடையூறு வந்தாலும் அதையெல்லாம் கடந்து அடுத்தது என்ன, அந்த சோதனை வந்துவிட்டது, அந்த அடுத்தது நாம் செய்யக்கூடியது என்ன என்பதை பற்றி நம்ம சிந்தித்தால் அந்த சோதனையை நாம் பெரிதாக நம்ம பார்க்க மாட்டோம். அந்த சோதனையை நாம் சாதனையாக மாற்றலாம். சோதனையை சாதனையாக மாற்றணும்னா பெரிய ஒன்றும் போராடணும், ரொம்ப போராட்ட குணம் இருக்கணும். அதுதான் வந்து சோதனையை சாதனையாக நாம் மாற்ற முடியும். அப்போ அது மட்டும் பெரிதல்ல, கடைசியில் அம்பிகை வேண்டுதல் சிவபெருமான வரங்களை கேட்க தனக்காக இல்லாமல் மக்களுக்காகவும் நகரத்திற்காகவும் அந்த வரங்களை கேட்டுக்கொண்டது. அதுவும் வந்து ஒரு சிறப்பு தான். எப்பொழுதும் வந்து தனக்காக வழிபாடு செய்யாமல் பிறருக்காகத்தான் நம்மளுடைய வழிபாடு அமையணும் என்பது இந்த அம்பாள் பெருமையின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். இதுவரை இருந்து கேட்ட அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மண்ணின் நல்ல வல்லம் வாழலாம் வைகளும், பெண்ணின் நல்ல கதிக்கு யாதும்போ குறைவில்லை, கண்ணில் நேர்பட கழுமல வளநக, பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தென்னாடுடைய சிவனை போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி.